நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. 11/12/2014 கார்த்திகை மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 11:33 வரை பஞ்சமி திதி, பின்பு சஷ்டி. காலை 6:22 வரை பூச நட்சத்திரம், பின்பு ஆயில நட்சத்திரம். காலை 6:22 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். ராகு காலமானது பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டமானது காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சுப ஓரைகளானது காலை 9 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, தொழில் வியாபார ரீதியாக லாபகரமான நிலை இருந்தாலும் மறைமுக எதிர்ப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தாமதமாகலாம், தடைபடலாம். வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் பண விஷயத்தில் கவனமாக இருப்பது மிகவும் உத்தமம். ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சந்திரனும் 6இல் சனி 9இல் செவ்வாயும் சஞ்சரிப்பது எடுக்கும் முயற்சிகளில் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். தொழில் ரீதியாக லாபங்கள் அதிகரிக்கும், நினைத்ததெல்லாம் நிறைவேறும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத பதவி உயர்வுகள் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மிதுன ராசினியர்களே, தொழில் ரீதியாக எதிர்பாராத வகையில் பண வரவுகள் உண்டாக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் கூட மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் கூட உண்டு. சந்திரனானவர் 2இல் சஞ்சரிப்பதால் பேச்சில் மட்டும் சற்று கவனத்தோடு இருப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் உத்தமம். கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ஜென்ம ராசியிலே சந்திரன் அமைய பெற்று 6இல் சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையில் அனுகூலங்கள் உண்டாகும். கடந்த சில நாட்களாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட விலகி பல்வேறு வகையில் சாதகமான பலன்கள் உண்டாகும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். சிம்ம ராசி நேயர்களே, தொழில் வியாபார ரீதியாக சாதகமான பலன்கள் இருந்தாலும் வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படும். முடிந்தவரை நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 3ஆம் வீட்டில் சூரியனானவர் பலமாக அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் சந்திரனானவர் சஞ்சரிப்பது எடுக்கும் முயற்சிகளில் ஏற்றம், உயர்வுகள், அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பாகும். தொழில் வியாபார ரீதியாக லாபகரமான பலன்கள் உண்டாகும். நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடியவருக்கு சாதகமான பலன்கள் உண்டாகும். துலா ராசி நேயர்களே, நீண்ட நாட்களாக நிலவிய பிரச்சனைகள் எல்லாம் கூட படிப்படியாக விலகி ஏற்றமும் உயர்வும் உண்டாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டாகும். விருச்சிக ராசி நேயர்களே, எடுக்கும் முயற்சிகளில் ஏற்றம், உயர்வுகள், அனுகூலங்கள் உண்டாகும். எதிர்பாராத வகையில் அனுகூலங்கள் உண்டாகி அதன் மூலமாக உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் விலகும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். தொழில் வியாபார ரீதியாக உடன் இருப்பவர்களால் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட விலகி மகிழ்ச்சியான ஒரு நிலை உண்டாக்கும். தனுசு ராசி நேயர்களே, இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருப்பதனால் தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பொதுவாக எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தாமதமாகக்கூடிய தடைபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. முடிந்தவரை
பேச்சில் நிதானமாக இருப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக உத்தமம். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரனவர் சாதகமாக அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் உங்களின் பலமும் வலிமையும் கூடுவது மட்டுமில்லாமல் மங்களகரமான சுபகாரியங்கள் கூட குடும்பத்தில் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் நீண்ட நாட்களாக எண்ணிய காரியங்கள் நிறைவேறுவது மட்டுமில்லாமல் புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கூட இன்றைய நாளில் இருக்கிறது. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திரனும் 10இல் சூரியனும் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதனால் எடுக்கும் முயற்சிகளில் ஏற்றங்கள் உண்டாகுவது மட்டுமின்றி இருந்து வந்த வீண் வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் எல்லாம் கூட முழுமையாக விலகி மகிழ்ச்சியான நிலை உண்டாக்கும். நெருங்கியவர்களின் ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். மீன ராசி நேயர்களே, செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சிலருக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடியவருக்கு பொருளாதார நிலை மேன்மைப்படக்கூடிய அமைப்பு என பல்வேறு வகையில் அனுகூலங்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட விலகி எதிலும் தெம்போடும் சுறுசுறுப்போடும் செயல்படக்கூடிய ஆற்றல் உண்டாகும். இனி ஜோதிட தகவல். நேத்திக்கு உங்ககிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா, பழைய பொருட்களால் யாருக்கு அனுகூலம்னு சொன்ன, இன்னைக்கு ஆடம்பரமான பொருட்களை அனுபவிக்கக்கூடிய யோகம் யாருக்கு இருக்குன்னு பத்தி சில தகவல்கள் உங்களிடம் கூறப்போகிறேன். நவகிரகங்களிலே சுக்கிரனானவர் ஆடம்பர பொருட்களுக்கு காரகன் ஆவார். ஒருத்தருடைய ஜாதகத்துல சுக்கிரன் பலமாக இருந்தால், சுக்கிரன் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால், சுக்கிரனானவர் ரிஷப ராசியிலோ துலா ராசியில அமைய பெற்றாலும், மீன ராசியில உச்சம் பெற்றிருந்தாலும், 4ஆம் பாவத்திற்கு சுக்கிரனோட ஆதிக்கம் இருந்தா ஆடம்பரமான பொருட்களை வாங்கி அனுபவிக்கக்கூடிய யோகம் உண்டாகும். ஒருத்தருடைய ஜாதகத்துல சுக்கிரன் பலகீனமா இருந்துட்டா அவங்களுக்கு என்னதான் பொருட்கள் வாங்கி வைத்தாலும், சொத்துகள் இருந்தாலும் அனுபவிக்கும் தடை உண்டாகும். சுக்கிரன் சுபகிரக சேர்க்கை பெற்று சுபகிரக பார்வையுடன் அமையப்பெற்று ஆட்சி உச்சம் பெற்று கேந்திர திரிகோண ஸ்தானங்கள் அமையப்பெற்றா சொகுசான பொருட்கள், ஆடம்பரமான பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்பு, வாங்கி அனுபவிக்கக்கூடிய யோகம் உண்டாகும். அது போல ஒருத்தருடைய ஜாதகத்துல 4ஆம் பாவமும் பலம் பெற்று சுக்கிரனும் பலம் பெற்றிருந்தா வீடு வாகன யோகங்கள், சொகுசான வாகனங்கள்லாம் அமையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பெல்லாம் உண்டாகும். நேயர்களே, இதுவரை ஜோதிட தகவல், இன்றைய ராசி பலன் போன்றவற்றை உங்களிடம் கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.